திடீர்னு பார்த்தா அஜித் வந்து ஓட ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு சர்ஜரி, அதனால் அஜித் வந்து ஷூட்டிங்லேருந்து வந்துட்டாருனாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, உண்மையிலேயே இவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அவங்க ஒய்ஃப் அட்மிட் ஆனாங்களா, இல்லை அஜித் வந்து திருப்பி ஷூட்டிங்லேருந்து அவர் கைண்டி வந்துட்டாரா பிரச்சனை. விடாமுயற்சி படத்தோட ஷூட்டுக்கு போகும்போதே அவர் ஸ்கெடியூல் பண்ணிட்டார். ஷாலினி அஜித் அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க, அறுவை சிகிச்சை, விரைந்து ஓடி வந்தார் அஜித்னு. விரைந்து ஓடி வந்தார்னா அஜித் வந்து பிளான்டு தான், அந்த ஆப்ரேஷன் ஃபிக்ஸ்டு. இவர் நம்ம மகிழ் திருமேனி, பாலா இவங்களான ப்ரிசைஸாக இருப்பாங்க. இந்த ஆர்டிஸ்ட் நிற்கணும்னா அஜித் இங்கே தான் நிற்கணும்னா அவங்க அதில் வந்து கட்டாயப்படுத்திப்பாங்க அவங்கள. அஜித் இங்கே தான் இருக்கணும், அர்ஜுன் இந்த இடத்துல நிற்கணும், இப்படி தான் ஃப்ரேம் வைக்கணும்னு அதில் இருப்பாங்க. பட் சினிமா சேட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் உரையாட திரு ஒட்டந்துரால் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். அஜித்தை பற்றி கேட்கணும் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி அப்டேட் லைனாக வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதே சமயம் அஜித் வந்து சென்னை வந்திருக்காரு. எதனால் சார்? இல்லை, விடாமுயற்சி வந்து படம் வந்து ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 1.5 வருஷத்துக்கு முன்னே அது அனௌன்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஷூட் போக ஆரம்பித்தாங்க. போயிட்டு நடுவில் வந்து பிரச்சனை அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளே இருந்துச்சு, அப்படின்னு நின்றுச்சு அப்படின்னு சொன்னாங்க. படம் ட்ராப்பு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். எப்பயுமே எந்த ஒரு படத்திலும் இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் அல்லது இயக்குனருக்கும் கதாநாயகன் தயாரிப்பாளர் இந்த மாதிரி வந்து அவங்களுக்குள்ள வந்து கருத்து வேறுபாடு ஏற்படுறது எல்லாருமே சகஜம். அது எந்த தொழிலாக இருக்கட்டும், புரியுதுங்களா? அதில் வந்து ஒரு கருத்து வேறுபாடு வரும். அப்படி எதுனா டிலே ஆச்சு, புரியுதுங்களா? அது ஒரு புறம் இல்லாமல் லைக்கா அவங்களுக்கு வந்து ஃபண்டு கொஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு. லைக்காவுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஏன்னா அவங்க வந்து யூகேயில் வந்து ஒரு பெரிய டெலிகாம் ஆப்ரேட்டர் அவங்க, லைக்கா மொபைல்ஸு. இந்தியாவில் வந்து வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு ஃபண்டு, அதுவும் ஒரு டிலே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதில் எது உண்மை அப்படின்றத வந்து நம்ம வந்து சும்மா சொல்லிட முடியாது, புரியுதுங்களா? ஏன்னா அது அந்த விஷயம் வந்து அவங்களுக்குள்ளே தான் தெரியும். ஆனால் அந்த படம் நின்றுது, உண்மையிலே கொஞ்ச நாள் நின்றுச்சு. அதுக்கப்புறம் ட்ராப்னு சொன்னாங்க. இந்த பீரியடில் தான் வந்து ஆதிக் ரவிச்சந்திரனுடைய குட் பேட் அக்லி அப்படின்ற படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருமே திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. அஜித்தோட ரசிகர்கள் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆஹா விடாமுயற்சி போச்சு, அவ்வளோதான், அம்பேல அது ட்ராப்டு அப்படின்னாங்க. பட் அவங்க சார்பில் அஜித்தோட சார்பிலேருந்து இதை பற்றி விசாரிச்சோம். அந்த பீரியடில் அவரோட பிஆர்ஓவான மேனேஜர், பிஆர்ஓ எல்லாமே சுரேஷ் சந்திரான்ட்டு அவர்கிட்ட விசாரிச்சப்போ, இல்லை சார் கொஞ்சம் டிலே ஆச்சு, அந்த படத்தில் வந்து சில கதைகளில் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கார், அவர் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார், படம் ட்ராப்லாம் கிடையாதுனாரு. நம்ம அதை பற்றி ட்ராப் இல்லைன்னு நம்ம நானே பேசியிருக்கேன், சில சேனலில் சிலருங்களும் பேசியிருக்காங்க, புரியுங்களா? ஆனால் அதையும் மீறி நிறைய பேர் ட்ராப்னு சொன்னவங்களுக்கு மூஞ்சியில் கறி பூசுகிற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, திருப்பியும் வந்து விடாமுயற்சி படம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. இந்த மீன் டைமில் வந்து நம்ம அஜித் வந்து அந்த குட் பேட் அக்லியில் பிஸியாக இருந்து பண்ணிவிட்டு அந்த படத்தையும் முடிச்சிட்டாரு. இப்போ என்ன ஆச்சுன்னா அஜித் போக ஆரம்பிச்சார். எதுக்கு? விடாமுயற்சி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு ஷூட்டு போயிடுச்சு. எல்லாமே அந்த ஒர்க்கிங் ஸ்டில்ஸு வீடியோலாம் கூட வந்துச்சு. திடீர்னு பார்த்தா அஜித் வந்து ஓட ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு சர்ஜரி, அதனால் அஜித் வந்து ஷூட்டிங்லேருந்து வந்துட்டாருனாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, உண்மையிலேயே இவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அவங்க ஒய்ஃப் அட்மிட் ஆனாங்களா, இல்லை அஜித் வந்து திருப்பி ஷூட்டிங்லேருந்து அவர் கைண்டி வந்துட்டாரா, பிரச்சனை ஆகிடுச்சோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படியும் பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அஜித் இங்கேருந்து ஷூட்டுக்கு போனார் இல்லைங்க, விடாமுயற்சி படத்தோட ஷூட்டுக்கு போகும்போதே அவர் ஸ்கெடியூல் பண்ணிட்டார். அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ஏதோ ஒரு மேஜர் ஆப்ரேஷன்ஸு, பட் என்ன ஆப்ரேஷன் நம்ம அதை பற்றி பேச தேவையில்லை. அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் இருந்துச்சு. அந்த ஆப்ரேஷனுக்கு ஒரு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு 4 நாள் ஆப்ரேஷனுக்கு டாக்டர்ஸ்கிட்டையும் ஹாஸ்பிட்டலையும் க்ளீனாக ஃபிக்ஸ் பண்ணிட்டார். நான் வந்து ஷூட்டுக்கு போகிறேன், இந்த டேட்டில் இந்த டேட் நீங்கள் டைம் கொடுங்க, ஓகே அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் கொடுத்த அந்த 4 நாள் இவர் கரெக்டாக ஒதுக்கிட்டு அந்த ஷூட்டோட ஸ்கெடியூல் இருக்குல்லைங்க விடாமுயற்சி, அதிலே பிளான் பண்ணிவிட்டு அந்த 4 நாள் நான் இந்தியாவுக்கு வந்துட்டு சென்னைக்கு வந்துட்டு சென்னையில் இந்த ஆப்ரேஷன் முடிச்சு தான் வருவேன்னு சொல்லிட்டார். அதே மாதிரி அவர் அங்கேருந்து வந்துட்டார். ஆனால் நமக்கு வந்து வந்த செய்தி, ஷாலினி அஜித் அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க, அறுவை சிகிச்சை, விரைந்து ஓடி வந்தார் அஜித்னு. விரைந்து ஓடி வந்தார்னா அஜித் வந்து பிளான்டு தான், அந்த ஆப்ரேஷன் ஃபிக்ஸ்டு, புரியுதுங்களா? இது வந்து திடுதிடுப்பு நடக்கக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சை கிடையாது, முதலே பிளான் பண்ண ஒரு ஆப்ரேஷன். அவர் வந்தார், ஆப்ரேஷன் முடிச்சிட்டார், ஓகேங்களா? அந்த மீன் டைமில் படம் ஷூட்டு நிற்கலை, இதுதான் உண்மை. அந்த சமயத்தில் அர்ஜுன் இருக்கார் இல்லைங்க, அர்ஜுன் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணுறார். அவரோட பார்ட் வந்து அங்கே ஷூட் அசர்பைஜானில் நடந்துட்டு தான் இருக்குது, ஷூட்டு இருந்துச்சு. அப்புறம் அஜித் இந்த 4 நாள் இங்கே முடிஞ்சதுக்கப்புறமா இம்மீடியட்டாக அஜித் வந்து அங்கே நேராக போயிட்டார், அசர்பைஜான் போயிட்டு அங்கே அவருக்கும் அர்ஜுனுக்குமான காம்பினேஷனில் ஷூட்டு போயிருந்தாருக்கு. இனி வரைக்கும் அஜித் வந்து விடாமுயற்சியில் விடாப்பிடியாக அங்கே வந்து நடிச்சுட்டு இருக்காருன்றது தான் உண்மை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
வாரிசு துணிவு ரெண்டு ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு ஓகேங்களா. விஜய் படம் அஜித் படம். லியோ ஒன்னே கமிட் ஆனார் விஜய், ஒன்னே வந்து விடாமுயற்சி வந்து அஜித் வந்து கமிட் ஆனார். அடுத்து என்ன பேச்சு வந்துச்சுன்னா திருப்பி இவங்க 2 பேர் படம் வாரிசு வந்து பொங்கலுக்கு வந்துச்சு. இப்போ திருப்பி வரப்போற 2 படங்கள் வந்து தீபாவளிக்கு வந்து மோதும் அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாமே அரசியல் புதுசாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து இன்டர்வியூஸ் எல்லாமே நான் பார்க்கும்போது என்ன போட்டிருந்தாங்கன்னா 40 நாள் தொடர்ந்து ஷெட்யூல் கொடுக்குறாரு, அதுக்குள்ளே படத்தை முடிச்சணுன்ற மாதிரி தான் மகத் திருமணிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் தொடர்ந்து அந்த படம் தாமதமாயிட்டே வந்துட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஃபோட்டோஸ் ரீசெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இது எதனால் தாமதமாகுது, எதனால் இவ்வளோ டிலே ஆகுது? ஒருவேளை அஜித் காரணமா, இல்லை இயக்குனர் காரணமா, இல்லை ப்ரொடியூசர் காரணமா சார்? அதாவது ஸ்கூலில் படிக்கும்போது ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்களே ஒன்று நல்லா படிச்சுனே இருப்பாங்க, புக்கு வாங்கினாங்க படிக்காவே இருப்பாங்க, போவாங்க எழுதுவாங்க பசுவாங்க. சிலர்னா காதல் செவி வழி கேட்குறதோட சரி புரிஞ்சுப்பாங்க, வருவாங்க வந்துன்னா அவங்க ஓன் ஸ்டைலில் எழுதுவாங்க அந்த மாதிரி எழுதிட்டு அவங்க போய் எக்ஸாம் எழுதி அவங்களும் ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுப்பாங்க. அந்த விடாப்படியாக படிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள், புக்கு வாங்க மாட்டோம் புத்தக புழுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆட்கள் ஃபஸ்ட் வர்றது ஒரு ரகம். இன்னொரு ரகம் வந்து நான் சொன்ன ஒரு ரகம். இதில் வந்து நம்ம மகிழ் திருமேனி எப்படின்னா அவருக்கு வந்து அவர் எதிர்பார்த்தது வரணும் அப்படின்ற ஒரு கிரியேட்டர். அவர் நம்ம வந்து சுந்தர் சி அப்படின்னா அவரும் சக்ஸஸ்ஃபுல் ஒரு டைரக்டர். அவரோட படம் இப்போ அரண்மனை 4 கூட ஒன்று அவர் ஜோவியெல்லாம் போகிற விளையாட்டுத்தனமாக படம் எடுப்பார். ரைட் ஓகே இந்த ஆர்டிஸ்ட் சரி நம்ம வேறு மாதிரி எடுப்போம் அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடிய. ஆனால் இவர் நம்ம மகிழ் திருமேனி பாலா இவங்களான ப்ரிசைஸாக இருப்பாங்க. இந்த ஆர்டிஸ்ட் நிற்கணும்னா அஜித் இங்கே தான் நிற்கணும்னா அவங்க அதில் வந்து கட்டாயப்படுத்திப்பாங்க அவங்கள. அஜித் இங்கே தான் இருக்கணும், அர்ஜுன் இந்த இடத்துல நிற்கணும், இப்படி தான் ஃப்ரேம் வைக்கணும்னு அதில் இருப்பாங்க. பட் சுந்தர் சி போல டைரக்டர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக இருந்தாலும் அவங்க என்ன சரி சார் நீங்கள் இப்படி இல்லை முடியல அவங்களுக்கு உடம்பு சரி ரைட் சார் நீங்கள் இப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோதுப்படுற மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக எடுப்பாங்க. பட் இவர் வந்து இவரோட வேலையில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா அப்படி இருக்கவங்களுக்கு படம் டிலே ஆகிறதுல கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. இது மகிழ் திருமேனி மட்டும் இல்லை, மகிழ் திருமேனியாக இருக்கட்டும் பாலாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஆட்களுக்கு கொஞ்சம் நேரம் இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை சார் நான் இதை வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து துணிவு படம் முடிஞ்சோடனே விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் தான் ஃபஸ்ட்டு அஜித் நடிக்கதாகவே இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவரை ப்ராஜெக்ட் வந்து விலக்கிட்டு அப்படியே டக்குன்னு வேற ஒரு டைரக்டர் மகிழ் திருமேனி கமிட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி 40 நாள் த்ரூ அவுட்டாக கால் ஷீட் கொடுக்குறேன் எல்லாமே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஸோ இதில் வந்து விக்னேஷ் சிவன் விலகினதுக்கு அப்புறம் விக்னேஷ் சிவன் ஆல்ரெடி ஒரு ப்ரிப்பேர்டாக ஒரு பிளான் ஒன்று வச்சிருப்பாரு. பட் மகிழ் திருமேனி டக்குன்னு உள்ள வந்தனே அவருக்கு பிளான் மட்டும் கொஞ்சம் டேஸ் எப்படியா நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்தாகணும். பட் அதனால் இல்லையோ அப்படி ப்ராப்பராக ஒரு பிளானிங் இல்லாமல் தான் இந்த ஷூட்டிங் போயிருக்காங்களோ அப்படின்னு தோணுது சார். இல்லைங்க இது வேற கதை அது வேற கதை. என்னை பொறுத்த வரைக்கும் மகிழ் திருமேனியோட விடாமுயற்சி கதை வேறு, விக்னேஷ் சிவனை வந்து அஜித்துக்கு சொன்ன கதை வேறு. புரியுங்களா? ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு அவங்களுக்குள்ள ஆச்சு, அதனால் நின்றுச்சு. பட் விரைவில் இதே விக்னேஷ் சிவனோட அஜித் வந்து இணைந்து கண்டிப்பாக படம் பண்ணுவார் அப்படின்னு தகவல்கள் வந்து தான் இருக்குது. புரியுதுங்களா? அப்படி வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா இது வரப்போது தான் வந்துச்சுன்னா இவங்க 2 பேருக்கும் எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லை அப்படின்ட்டு. காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு ரொம்ப நெருக்கமானவங்க விக்னேஷ் சிவனோட மனைவியான நடிகை நயன்தாரா. புரியுதுங்களா? எப்பயுமே ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்குங்க. நயன்தாரா வந்து இருக்கிற ஆர்டிஸ்ட்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது அஜித் கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, ஆர்யா கிட்ட அந்த மாதிரி சிலரோடலாம் க்ளோஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி இவர்கிட்ட எப்பயுமே டேர்ம்ஸில் இருக்கக்கூடியது. அதனால் எங்கேயுமே அஜித்துக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் பெருசாக பிரச்சனை இல்லை. எதனா கதையில் எதனா சின்ன கருத்து வேறுபாடு இருக்குன்றதை நான் முதலே சொன்னல அந்த மாதிரி இருக்கும் வழியே. பட் இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டிப்பாக அஜித் வந்து நயன்தாரா கோசமாவது கண்டிப்பாக வந்து நயன்தாரா மேலே வச்சிருக்க ஒரு மதிப்பு மரியாதை கோசமாவது கண்டிப்பாக விக்னேஷ் சிவன் படம் பண்ணி கொடுப்பார். ஆனால் அது விரைவில் படம் பண்ண போகிறாங்க, அதோட அறிக்கையும் சீக்கிரமாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஓகே சார். இந்த அப்டேட் அப்படின்ற ஒரு விஷயம் எப்போ அஜித்துக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா வலிமை படத்துலேருந்து. ஏன்னா கிரிக்கெட் பிளேயர் மோயின் அலி இங்கிலாந்து பிளேயரை விட வலிமை அப்டேட்லாம் நம்மளாலும் கேட்டு கத்திரி கிடந்தாங்க. இவ்வளோ தாமதம் அஜித் கரியரில் இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்ட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆன் ஸ்பாட் சொன்னபடி நடக்கும், சொன்னபடி படம் ரிலீஸ் ஆகும், எல்லாமே இருக்கும். இந்த அப்டேட்ற ஒரு விஷயம் வலிமை படத்தினால திரு சிவா இயக்கத்தில் கடைசி நடித்த வலிமை படத்தில் தான் அந்த அப்டேட் ஒன்று ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அச்சுநாத் படத்தில் தொடர்ந்து 2 படம் பண்ணார், அது எந்த பிரச்சனையுமே இல்லை, கரெக்டாக அப்டேட் அப்படியே வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ திருப்பி விடாமுயற்சிக்கு வந்த உடனே டிலே ப்ளஸ் இதுக்கு நடுவில் வந்து குட் பை டாக்லோட இது ஆரம்பிச்சிட்டாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தோட ஃபார்மேட்டே ஆக்சுவலாக கிடையாது. ஒரு படம் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த படத்தோட இது அனௌன்ஸே பண்ண மாட்டாங்க, டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆதிரி கூட்டு அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த அப்டேட் வரதுக்கான காரணம் என்ன சார்? அதாவது இது அப்டேட் கேட்டுகிட்டே இருக்காங்க, ஸோ படம் தொடர்ந்து தாமதம் ஆகிறதுக்கான காரணம் என்ன அஜித் சைட்லேருந்து? இல்லை அப்டேட் கேட்டுனே இருக்காங்கன்றது வந்து அது ஒரு விளம்பர யுக்தியாக கூட நான் பார்ப்பேன். நான் அது வந்து கண்டிப்பாக எல்லாரும் கேட்குறேன்னா யாரோ சொல்லிவிட கேட்க சொல்லிட்டு ரசிகர் கேட்டு இது வந்து ஒரு ட்ரெண்ட் பண்ணலாமே அப்படின்னு கூட இருக்கலாம். அது எனக்கு பெருசாக அது கேட்குறாங்க அந்த மாதிரில. பட் இந்த தாமதத்துக்கான காரணம்னா வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை தாங்க.
புரியுதுங்களா? நான் தான் முதல்லயே சொன்னேன் பாருங்க, பெரிய கோடீஸ்வரனான நம்ம இவர் வந்து இதுக்கு முன்னால் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்போம் உங்களுக்கு. இங்கே நம்ம வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அவங்களுக்கு வந்து சொந்த படமே வந்து படம் பண்ணி டிலே ஆச்சு ரிலீஸ்க்குன்ட்டு. இப்போ பல படங்கள் டிலே ஆகுது. இப்போ வந்து கங்குவா அப்படின்னு ஒரு படம் வந்து நம்ம சூர்யா நடிச்சுட்டு இருக்காரு. இதே சிறுத்தை சிவா தான் பண்ணுறாரு, டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படம் எல்லாம் ஷூட்லாம் முடிஞ்சிடுச்சு. அதில் சூர்யாவுக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் கூட ஆச்சு, அதனால் டிலேலாம் ஆச்சு. அதெல்லாம் முடிஞ்சிட்டும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டிலே ஆகிட்டு இருக்க காரணம் என்ன, சிஜி வந்து குவாலிட்டி வரணும் அப்படின்ட்டு. ஏன் குவாலிட்டி வரணும்னா, அன்றைக்கி பண்ண சிஜி வேறு மாதிரி இருந்துச்சு. பாகுபலிலாம் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் ஆச்சு. இப்போ கல்கி பார்க்கும்போது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இருக்குது. இப்போது கங்குவா படம் வெளியில் வரணும்னா அந்த கங்குவா படத்தோட ஸ்டாண்டர்ட் இன்னும் நல்லாயிருக்கும். சிஜியில் விஎஃப்எக்ஸ்லாம் பார்த்தா தான் அப்போ தான் வந்து ஒரு வேர்ல்டு ஸ்டாண்டர்டுக்கு வரும். இல்லைன்னா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கல்கி ஒடியில் வேறு எதனா படத்தோட கம்பேர் பண்ணலாம். அதுக்கு தான் அந்த படம் டிலே ஆகுது. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் வந்து கதை வந்து நல்லா இருக்கணும், நம்ம லொக்கேஷன் நல்லா இருக்கணும், படம் வந்து கிறிஸ்பாக இருக்கணும், ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு இயக்குனர் நினச்சி பண்ணார்னா கண்டிப்பாக டிலே வரும். நான் ஒரு மசாலா படம் பண்ணிட்டு போகிறேன், சாதாரணமாக ஜாலியாக பண்ணிட்டு போகிறேன்னா அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட வைக்கலாம். அது வேறு மாதிரி இயக்குனர். பட் நான் இப்பயும் திரும்பியும் சொல்கிறேன், மகிழ் திருமேனி, பாலா இவர்களை போல இயக்குனர்கள் சில நேரங்களில் இந்த மாதிரி டிலே பண்ணி தான் பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்க எதிர்பார்த்த குவாலிட்டி கொடுக்க முடியும். அவங்க கொடுக்குற குவாலிட்டி பப்ளிக் எதிர்பார்ப்பான். புரியுங்க? ஒரு ஜோவியலாக ஒரு படத்தை நீங்கள் போய் ரசிப்பீங்க. ஆனால் பாலா படம் இப்படி தான் இருக்கணும், நம்ம இவர் படம் பேர்னா நம்ம மகிழ் திருமேனி படம் இப்படி தான் இருக்கணுன்ற எதிர்பார்ப்போடு நீங்கள் போவீங்க. புரியுங்களா? அப்படிப்பட்ட ஆட்களுக்கு வந்து திருப்திப்படுத்தணும்னா டிலே ஆகும். இப்போ தான் இந்த கேள்வி நான் ஏன் முன் வைக்கிறேன் அப்படி ஃபஸ்ட்டுக்கு என்னோட மைண்ட் செட் என்னன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து அஜித் படங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அப்டேட் எல்லாமே வந்துட்டுருக்கு. நான் என்ன யோசிக்கிறேன், ஒருவேளை அஜித் சாரால் தான் பிரச்சனை ஆகுதோ டிலே ஆகுதோ அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு அஜித் சார் காரணமா? இல்லைங்க, நம்ம பொதுவாக வந்து அஜித்தையோ எந்த ஒரு நடிகரையும் வந்து இவங்களால தான் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் இதுவரை எந்த பிரச்சனையும் அஜித்தை பற்றி நான் இப்போ கேள்விப்படல. இந்த படத்தில் அஜித்னால தான் டிலே அப்படின்லாம் நான் கேள்விப்படல. அப்படி கேள்விப்படாத ஒரு விஷயத்த சும்மா நான் உங்கள் சேனலில் வியூஸ் வரணுன்றதுக்கோசம் ஆமாம் அப்படின்னு சொல்லி பொய்யை சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் எனக்கு தெரிஞ்சு வரல அப்படின்னு தான் தோணுது. அவர் அஜித் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளார். பட் அவரும் வந்து பிரின்சிபல்டு பர்சன். இப்படி வேணும்னா அவருக்கு அந்த டைம் ஃப்ரேமில் நடக்கணும்னா அதை தான் எதிர்பார்ப்பார். புரியுதுங்களா? அதுதான் நடக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் விஜய் அஜித் ரெண்டு பேருக்கும் பயங்கரமான போட்டி போயிட்டு இருக்கு. இப்போ டக்குன்னு வந்து விஜய் வந்து விலகி அரசியலுக்கு வர போகிறாரு. அஜித் வந்து தனிமரமாக சினிமாவில் இருக்க போகிறார் சார். இதுக்கப்புறம் அவருக்கு யார் போட்டியாக இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை அவர் தனியாகவே அவர் போக்கிலே விட போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லைங்க, அந்த காலத்துலேருந்தே இந்த மாதிரி எம்ஜிஆர் சிவாஜின்னு ஒரு போட்டின்னு சொன்னாங்க, ரஜினி கமல்னு ஒரு போட்டின்னு சொன்னாங்க, அஜித் விஜய்ன்னு சொல்கிறாங்க, சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதினாங்க, தனுஷ் சிம்புன்னு சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்குது. போட்டி இல்லாத உலகமும் தொழிலும் எதுவுமே கிடையாதுங்க. போட்டி இருக்கணும், போட்டி இருக்கலாம், பொறாமை தான் இருக்கக்கூடாது. போட்டி இருந்தால் தான் ஒரு எத்திக்கலான ஒரு காம்படிஷன் இருக்கணும், போட்டி இருக்கணும். இருந்தால் தான் வந்து அந்த தொழிலோ ஒருத்தருக்கான ஊக்குவிப்போ அதாவது என்கரேஜ்மெண்ட்டோ கிடைக்கும். நீங்கள் அந்த போட்டி இருந்துச்சுன்னா தான் வந்து இவன் ரசிகர் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவோம், அவங்க ரசிகர் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவாங்க, இவங்களுக்கு வந்து வரும் ஒரு குவாலிட்டி வரும். நீங்கள் போட்டி இல்லைன்னா நான் தான் மொனாப்பலினா நான் கொடுக்கறது நீ சாப்பிட்டு போடான்ற மாதிரி ஆகிடும். அதனால் போட்டி இருக்கணும், இந்த போட்டி தொடரும். அதான் அந்த போட்டி பொறாமையாகக்கூடாது, அது வன்முறையில் போய் முடியக்கூடாது அப்படின்றது தான் என்னோட இது. விஜய் தொடர்ந்து படங்கள் நடிப்பார் டேரக்டாக சொல்கிறீங்க? கண்டிப்பாக நடிப்பாருங்க விஜய். ஏன்னா வந்து வருமானத்தை விட்டு காசு செலவு பண்ணி அப்பப்போ இவர் சம்பாதிச்ச காசு வந்து ஸ்கூல் பசங்களுக்கு காலேஜ் பசங்களுக்கு வந்து ஃபண்டு பண்ணுறதுக்காக வச்சுருக்காரு, கிடையாது. புரியுதுங்களா? இவர் சம்பாதிச்ச காசு இவருக்கு வருமானம் இருக்கணும், இவர் குடும்பத்தை பார்த்துக்கணுன்னு தான் இருக்குது. அதனால் காசை பார்த்தா அவர் சம்பாதிப்பா தான், அதனால் தவறு கிடையாது. அரசியல் பண்ணலாம், இல்லைன்னா அரசியலுக்கு முழு மூச்சா இதை விட்டுட்டு போய் அரசியல் பண்ணுறனாருனா அப்புறம் அரசியலில் தான் திருட வேண்டியதாக போயிடும் வருமானத்துக்கு, அந்த லக்ஸரி லைஃப்க்கு போனால். அதனால் அவர் நடிப்பார், அவருடைய தொழில் வேறு ஏதாவது தொழில்னா அந்த தொழிலை செய்வார். எப்பயுமே ஒருத்தர் தொழிலை விட்டு அரசியலுக்கு போவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஒரு முட்டாள்தனம், அது மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயம். இவர் வந்து அவர் சொன்னது என்னன்னா அரசியலுக்கு முழுசாக அரசியல் போய்ட்டு நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் நடிக்கலைன்னா வேறு எதனா தொழில் சொல்கிறது சினிமாவில் இருந்து விட்டுக்கூடும். ஓகே சார், தொடர்ந்து நேரம் ஒதுக்கி எங்களுக்கான பதில் எடுத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் விஜய் பிரகாஷ். மறக்காமல் சினிமா சட்டை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். ஓகே.